வணக்கம். நான் உங்கள் அக்காஸ் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ராசா ஜாக்கி வச்சாச்சு. தருமபுரி தாங்க. எப்போ வந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காத்தால 8 மணிக்கு பஸ்ஸில் இருந்தோம். நம்ம அண்ணன் வந்து வீட்டுக்கு போயிடுறாங்க. அதனால வந்துட்டு பின்னாடி 4 வீல ப்ரீஸு வண்டியிலலாம் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி வந்தாச்சுங்க. நிறைய நாள் கழிச்சு ஜாக்கி வைக்கிறோம் இல்லையே, ரீசெண்டாக வைக்கிறோம். அதனால ஒரு பக்கம் ஒரு 2 நாள் ரெஸ்ட் விட்டால டயர்ட் ஆயிருக்குங்க. மீட்டை கட்டிக்கிட்டீங்களா பண்ணிக்கல வந்தாச்சு. டைம் வந்து எவ்வளோ ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1 மணி ஆகுதுங்க. என்ன லோடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எங்கே ஏற்றிருந்தேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்கிறான். ஃபர்ஸ்ட் வந்து தூத்துக்குடியிலேருந்து ஏற்றினு வந்துருக்கீங்க. தூத்துக்குடியிலேருந்து எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோட்டாங்க. என்ன லோடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சோயா சோயா கொட்டையா என்னன்னு தெரியல. அது இறக்க மட்டும் பார்க்கணும் என்ன லோடு அப்படின்னு சொல்லி. ஏன்னா சோயான்னு தான் சொன்னுக்கிறாங்க. வண்டி பகல் வந்து தான் வாட்டர் வாஷ் பண்ணுங்களாம். அங்கே ஒரு நாள் ஆல்ட் ஆயிடுச்சுங்க. லோடு வந்துட்டு ஏதோ பில் ஏதோ வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் நின்றுச்சு. இல்லைன்னா இன்னும் வேகமாக வந்துருக்கோம். ப்ரீஸ் பார்த்துட்டு வேக்கம் கொஞ்சம் போகுது. அப்புறமேட்டு அந்த டர்போ ஏதோ ஓப்பன் ஆகல, எங்கோ இது லீக் ஆகுது அப்படின்னு சொன்னால அதெல்லாம் பார்க்கணுங்க. பார்த்து தான் எங்கேருந்து கிளம்பணும். வண்டி வந்து வேலை பார்த்துருக்காங்க. லைனிங் எல்லாம் வந்து பூக்கடி சொல்லியாச்சுங்க. டைம் எவ்வளவு? ஓ ஆ மைண்ட் வேற கட்டாய் போயிட்டுருக்குங்க. அது ஏதோ கழட்டி இங்கேயே பார்க்கும்போது தெரிஞ்சிருச்சு கட் ஆயிடுச்சு அப்படின்னு. அந்த வண்டியும் மைண்ட் லிஃப்ட் கட்டு, இந்த வண்டியும் மைண்ட் லிஃப்ட் கட்டு, நம்ம வண்டியும் மைண்ட் லிஃப்ட் கட்டு. தரமான சம்பவம் இதுதான். சம்பவம்னா பெருசு. திடீர்னு மழை வேற பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க. ஹவுசிங் மட்டும் வந்து வேலை முடிஞ்சுச்சு. ஹவுசிங் தான் வந்துட்டு வேலை முடியல. டம்ளி வேலை செஞ்சிருச்சு. ஹவுசிங் ஏன் வேலை முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே சொன்னாலங்க. இது வந்துட்டு கட்டை வந்து கட்டாய் போட்டுக்குது. கட்டு மைண்ட் லிஃப்ட் வந்து கட்டாய் போட்டுக்குது. அந்த பக்கம் வந்து வீல் யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த டயரத்தின் போய் உள்ள எங்கன்னா போட்டு இன்னைக்கு இங்கே ஆல்ட்டு. ஏன்னா இந்த வண்டி அது இந்த வண்டி நாளைக்குன்னு சொல்லிட்டாங்க. இந்த வண்டி முடிச்சுட்டு தான் நம்ம வண்டிக்கே வருவாங்க. என்னடா இது சோதனை. டைம் பார்த்தா 6 ஆகுதுங்க. கரெக்டா 7 மணிக்கு வரேன்னு சொன்னாரன். ஒரே ஒருத்தர் மட்டும் வந்துக்கிறாங்க கட்டு கழட்டுறதுக்கு. இப்ப இந்த போல்ட் மொத்தமும் புதுசு போட்டுருக்குதுங்க. எவ்வளவு போல்ட்டுன்னா எல்லாமே புதுசு. இங்கிருந்து புதுசு, இது எல்லாமே புதுசு. ஏன்னா எல்லாமே ஒடிகிற கண்டிஷனுங்க. இத்தான் வந்துட்டு மொத்தம் ஆக்சிடென்ட் காரணமே இத்தான். டயர் வந்து இதுக்கு சுத்துறதுக்கு. அதனால 2 கிராக் ஆயிருந்துச்சு. 2 ஏற்கனவே புட்டு போயிருந்துச்சு. அப்புறமேட்டு பார்த்தா மீதி எல்லாம் தட்டினா உள்ற மாதிரி இருந்துச்சு. மொத்தத்தையும் எல்லாம் வெல்டிங் வச்சு கழட்டி அந்த பக்கம் வந்துட்டு ஒன்னே ஒன்று அந்த மாதிரி இருந்துச்சு. அதுவும் எல்லாம் புதுசு போட்டாச்சு. எவ்வளவுதான் செலவு பண்றது. நம்ம ராசா நம்மள ஏதோ ஒரு வேலைன்னு சொல்லி எடுத்து வந்து விட்டா சின்ன வேலையா தான் இருக்கும். ஆனா நம்ம ராசா வச்சு நம்மள ஊம கொத்து குத்திடுறாங்க. பார்த்தா இப்ப இது வெறும் அப்கிரீஸ் மட்டும் தான் தூக்கி பண்ணோம். இப்ப இது அப்புறமேட்டு அந்த கட்டு, அப்புறமேட்டு டீசல் ஃபில்டரும் மாத்தணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. அது பார்த்தா வேண்டியதே ஓடி போச்சு. அது நேத்த எடுத்து பார்த்தா அப்புறமேட்டு பார்த்தா எதனால அந்த கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னு சொல்லி அதுவும் கண்டுபிடிச்சாச்சு. எதனாலன்னா அந்த வண்டி வந்துட்டு 15 RPM மேல பிக்கப் ஆக மாட்டேங்குதுன்னா அதான் காரணங்க. டீசல் ஃபில்டர் தான் காரணம். அதை ஒன்று மாத்திட்டா அப்பயும் அந்த கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிங்கிறாங்க. ஸோ அப்போ கட்டு வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் பின்புசம் வந்து பார்க்கணுமா? அதெல்லாம் எஃப்சிக்கான் பின்புஸ் எல்லாம் ஒரு வேலைன்னு சொல்லி எடுத்துட்டு வந்தா வேண்டி வேலை வருது. நான் வண்டிக்கு சம்பாதிக்கிறது 10 ரூபா இல்ல, அதுல 8 ரூபா வண்டிக்கே கொடுத்து 2 ரூபா மட்டும் நான் எடுத்துக்கிற மாதிரி இருக்குது. ஆனா என் கஷ்டம் எப்படி இருக்குன்னா 11 ரூபாய் எனக்கே வேணுன்ற மாதிரி இருக்குது. அப்படிதான் எடுத்துட்டு கிடக்குறா. சரி, வண்டிக்காக சேர்த்து எடுத்து செலவு பண்ணிட வேண்டியதா. ஏன்னா கஷ்டம் அவ்வளவு வருது. என்ன பண்றது? இது மாதிரி வேலை வச்சுட்டா எந்த ஆகணும், வேற வழி இல்லை. திக்கிறனால தான் அது 11 ரூபாய் 10 ரூபாய் 8 ரூபாய் எல்லாத்தையும் எடுக்கிறா. அதெல்லாம் அதுவும் இல்லது போயிடும். நீ எஃப்சிக்கிட்டே அவள் செலவாக தெரியல. எஃப்சிக்கும் வேண்டிய வேலை இருக்குங்க.
இன்னும் 4 மாசமா 1வது மாசம் எஃப்சி. ஏற்கனவே உடஞ்சுருந்தா என்னன்னு சொல்லி தெரியல. ஆனா இது இப்போ உடஞ்சு தெரியுது. அந்த துண்டு பீஸ் வந்து அங்க இருக்கு பாருங்க. இங்க வந்து அடிச்சு பென்சர் கடைக்கார வந்தாச்சு. பரவாயில்ல, எல்லாம் 6:45 வந்துட்டாங்க. வீடியோ எடுக்கவே மனசு வர மாட்டேங்குது. இந்த வண்டி அந்த வண்டி எல்லா வண்டியும் வேலை செய்யறாங்க. சரிக்கு டைம் பாத்தீங்கன்னா எவ்வளவு ஆகுதுன்னா, டைம் பார்த்தா 1:30 ஆகுதுங்க. எல்லா வேலையும் முடிச்சாச்சு. வெற்றிகரமாக வேலையை முடிச்சுட்டு ஃபில்ட்ரு எல்லாமே மாற்றியாச்சுங்க. பெல்ட்டு, ஃபில்ட்ரு, அப்புறமேட்டு இப்போ பிரேக் வந்து வச்சுனே இருக்கிறாங்க. பிரேக் வச்சுட்டு வந்துட்டு அவங்களுக்கு என்ன பேமெண்ட் இருக்கோ அதை கிளியர் பண்ணிட்டு ஜம்முன்னு போயிட்டு இந்த மூஞ்சை மட்டும் லைட்டாக கழுவிக்கலாங்க. அதுக்குள்ள நம்ம அண்ணன் சாயந்தரம் வரான்னுங்கிறாரு. வந்தாருன்னா அப்படியே போய் இறக்கலாம். இதுதான் ஒரு மாதிரி மூச்சு விடவே தோணுது. இன்னும் நேற்று வேலை செய்யணும்ல, இன்னும் வேலை முடியலையேன்னு நினைச்சேன். வேலை முடிஞ்சிச்சு. நம்ம ராசை இப்போ எல்லா விலை அப்கிரேஸ் ஆயிடுச்சு. ஜம்முன்னுக்குறான். இன்னும் என்ன ஒரே ஒரு வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செட் டயர் மட்டும் எடுக்கணுங்க. அது வந்து டயரே இல்லை, முழுனுக்கு. அதை மட்டும் இந்த நடை மட்டும் வேண்டி வந்துடலாம். அடுத்த நடை எடுத்துக்கலாம். ஃபைனலி எல்லா வேலையும் முடிச்சுக்கணுங்க. பாயிண்ட்டுக்கு வந்து இறக்கு வந்தாச்சு. நான் அங்கேருந்து வண்டி வேலை முடிச்சுட்டு பெங்களூர் வந்துட்டுங்க. பஸ் ஏறி நம்ம அண்ணன் தான் வண்டி தூக்கி வந்தாங்க. நம்ம அண்ணன் இருக்கிறாங்க. காத்தாலே வந்து வந்துட்டுங்க. காத்தால வந்து லோடு வந்து இறக்காத நிற்க வச்சு இப்போ மணி பார்த்தீங்கன்னா 9:45 ஆகுது. 9:30 ஆகுது. உள்ள வந்துட்டுங்க. பார்த்தா யாருமே இல்லைங்க. இந்த வந்து அவன் நில்லுங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. வந்து நின்னாச்சு, யாரும் இல்லை. எங்க விடுறது? ஒரு காக்க இல்லை. மழை வேற உசு உசுன்னு பேஞ்சுனே இருக்குதுங்க. இந்த நடிகை அந்த மழை ஸ்டார்ட் ஆன உடனே நம்மளுக்கு ஒன்றும் உடம்பு ஒன்றும் அந்தளவு செட் ஆகலை. சிலுன்னு இருக்குது, குளிருது, ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் இந்த கிளைமேட் சூப்பராக இருக்குது. நம்ம ராசை நிற்கிறான் உள்ள விட்டு. இந்த 3 பாயிண்ட் இருக்குது. எதுனா விட்டு பாய கட்டிட்டு சாப்பிட்டு தூங்கலான்னு சொல்லி பார்த்தா அதுவும் இல்லை. காத்தாலேருந்து கம்முன்னு கிடந்தாங்க. நான் எத்தனை மணிக்கு வந்தான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 மணிக்கு தாங்க வண்டிக்கிட்டே வந்தான். காத்தால 9 மணி. இந்த பெங்களூர் டிராஃபிக்கு வச்சு நுக்கிருச்சு. எப்படின்னா வச்சு செஞ்சு விட்டுருச்சுன்னா பாருங்களேன். வெறும் எத்தனை கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 27 கிலோமீட்டர் 3 ஹவர் வந்துருக்குறோம் பெங்களூரில். எங்கள் வீட்டாலேருந்து இந்த ஹொசக்கோட்டை வரத்துக்குள்ளே மணி 9 மணிக்கு ஏறினான். 9:45 ஏறினான். இங்கே 1 மணிக்கு தான் வரோம். அவன்ட்டு இங்கே வந்துட்டு பஸ் வராதுன்னு சொன்னாங்க. ஒரு ஆட்டோ பிடிச்சி வண்டிக்கிட்ட வந்துட்டான். பின்னாடி ஒரு சீட்லேயே தெரியல போகுது. பீஸ் போயிட்டுருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா 12:10 ஆகுதுங்க. லோடு வந்து இறக்கினே இருக்கிறாங்க. நல்லா தூங்கினா அப்புறமேட்டு பார்த்தா வந்து ரொட்டோன்னு எழுப்புறாங்க. ஒரு 11:45 போல் வந்து வந்தாங்க. எல்லாம் இருக்கிறாங்க. டோர் வந்து செயின் வந்து போட்டுக்கிறாங்க. பாடி விஞ்சுனுக்கிறதுனால திறக்க முடியல. அதனால ரிவேஸ் விட்டு மேலே ஏற்றி ஒரு லைன் நல்லா காலி பண்ணிட்டு அப்புறமேட்டு தான் வந்து டோரை ஓப்பன் பண்ணி விட்டாங்க. வர இந்த இந்திக்காரங்களுக்கெல்லாம் வந்துட்டு கொழுப்பு வந்து அடங்கலை. இந்த பாயை மடிச்சு போடுங்கடா அப்படின்னு சொல்லி தான் 300 காசு கொடுத்தான். இந்த டீ காசெல்லாம் கொடுத்தது பார்த்தா அவன் பாட்டு நான் குப்பையை சூட்டி போடுறோம்னு சூட்டி போட்டுச்சுங்க. டைம் பார்த்தீங்கன்னா 1:45 ஆகுதுங்க. விளங்கிறோம் பொழப்பு. என்னடா இது? வந்து வண்டியே விடாத வந்து பிடிச்சிக்கணும். காசு கொடுத்தே ஆகணும், டீ காசு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு 200 கொடுத்தான். அவர் வந்து பார்த்தா அவன் இல்லை வேலைக்கு ஆகாது, 300 கொடுத்தே ஆகணும் அப்படின்னா. இல்லைடா பாயம் அடிக்க மாட்டீங்க ஒன்றும் இல்லை அப்படின்னா, நீ வந்து பாரு எவ்வளோ கீழே கொட்டுறீங்கம்மா. சரின்னு கொடுத்தா வந்துட்டு இப்போ நாம தான் பழத்து பண்ணி வர்றோம். என்னன்னு சொல்லி தெரியல உங்களுக்கு. மடிப்போம், மடிச்சுட்டு அப்புறம் பார்ப்போம்.
டைம் பார்த்தா 6 மணி ஆகுது. நம்ம அண்ணன் இங்க தூங்குறாங்க. நைட் வந்து ரிசீவ்டு குடுக்கல. இப்பதான் வந்து கூப்பிட்டாங்க. இந்த பக்கம் திரும்பி பார்த்தா இது சமாதியா என்னன்னே தெரியல. நேர கல் அடிச்சுங்க. கம்ப்ளீட் முன்னாடா வேளாட்டம் போது பேய் வருமா வச்சா என்ன இது? போய் இப்போ வந்து எடை போடணுங்க. எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துங்கிறாங்க. எடை போட்டு பார்ப்போம். எடை போட்டு வெளியே போறதான். கூட இறக்கிட்டு எடை போட்டு திருப்பியும் எடை போடுறதுக்கு வந்துருங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 160 கிலோ சால்டேஜ் வருங்க. அதனால நம்ம வந்துட்டு லோடு வேடு வந்து இதில் போட்டுச்சு, எம்டியோட வந்து அதில் போட்டுச்சு. அதனால வந்துட்டு ஆஃபீஸில் கேட்டதுக்கு இவ்வளோ சால்டேஜ் வரக்கூடாது, எல்லா வண்டியும் சால்டேஜ் எடுத்துட்டு வந்து பேசிட்டு இதுலேயே வந்து விடுறதுக்கு வந்து இப்போ என்ன வெயிட் வருதுன்னு சொல்லி தெரியல. வாட்ச்மேன் எல்லாம் ஒரு ஸ்மால் மீட்டிங் இருக்கிறாங்க, ஏதோ அசம்பிள் மாதிரி அட்டென்ஷன் எடுக்கிறாங்க. அதை எடுத்து வந்தோடனே ஓப்பன் பண்ணாங்கன்னா என்ன வெயிட் வருதுன்னு பார்க்கணும். 12,600 நம்ம எம்டி வெயிட் வருது அந்த பக்கம் அந்த பேமெண்ட்ல. இதுல எவ்வளோ வருதுன்னு தெரியல. தூத்துக்குடியில் வந்துட்டு கம்மியாக தான் வந்துனுக்குது. 12,500 450 வாங்குது அப்படின்னு அண்ணன் சொன்னாங்க. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஆர்வமா இருக்குது கலாங்கத்தாலே. இடம் வந்து போட ஆரம்பிச்சிருங்க டிஃப்ரெண்ட் வரனால. இதுல வந்துட்டு 12 அதுல வந்து 12,600 வந்துச்சு. அதனால இதுல வந்துட்டு திருப்பி இடம் போடுறேங்க, பெரிய இடம் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு அனுப்பிடுறது வீடு. வீடு தான் போகுது. ಎಷ್ಟು 70 12,80 அப்படின்னா 20 கிலோ கம்மியா? ஓகே வண்டி கழிச்சிடும். வண்டி நம்பரோட கட்டிட்டா ஓகே. ஓகே சிஸ்டம் வர வர சூப்பராக இருக்குது. தண்ணி பிடிக்கலான்னு சொல்லி வந்தாங்க. கியூஆர் போட்டாவே வந்துட்டு 5 ரூபாய் ஸ்கேனர்ல பே பண்ணுங்க அப்படின்னா வந்து வருது. ஒரு 5 ரூபாய் பே ஆகுதா? ஏன்னா இதாயிடுச்சா? போடுறேன். போடுங்க போடுங்க போடுங்க. 5 ரூபா இது செம்ம சிஸ்டம் ஆகுது. இது போயாச்சா? உடனே தண்ணி வரும். அது பேமெண்ட் வர செம ஆப்ஷன். நம்ம ஊர்ல இது மாதிரி செமைக்குது. நம்ம ஊர் காயின் போட மட்டும் தான் இருக்குது. அது காயின் போட்டா அது 5 ரூபா வேணும். ஒரு சில காயின் இருக்குது. அறிவே இது என்ன பண்றது? நம்ம வண்டியில வந்து என்ன சமையல் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்துட்டே தெரியும். சிக்கன் பிரியாணி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணி வச்சுங்க. அந்த சிக்கன் பிரியாணி செய்ய போறோம். 1 கிலோ வந்து சிக்கன் வாங்கி வச்சு எல்லாம் ஏனெல்லாம் விலைக்கு போட்டுனேன். வண்டி தூக்கி போய் அந்த அது போயிட்டு தண்ணி எல்லாம் குடிச்சிங்கன்னா எல்லாம் வந்து வச்சுங்க. லைட்டா வண்டி மட்டும் லைட்டா க்ளீன் பண்ணிட்டு சமைக்க ஆரம்பிக்கலாம். பிரியாணியோட வேலை வந்து தடபுடல போகுது. அண்ணன் வந்துட்டு க்ளீன் பண்ணி நிற்கிறாங்க. இங்கே லைட்டாக ரெடி ஆயிடுச்சு. புதினாலாம் போட்டு செதறடிக்கிறேன். என்ன நன்றீங்க? நல்லா மனம். வண்டியிலே செஞ்சாலும் ப்ராப்பராக செய்யணும். பிரியாணி ப்ராப்பராக பிரியாணி செய்கிறேன்றீங்களா? ஒரு சட்டி வந்து சூடு பண்ணிட்டான், செதறடிக்கிறான் இன்னைக்கு பிரியாணியை. காஞ்ச உடனே எண்ணெய் ஊற்றுறாங்க. இதே எரியனா என்னது இது? எண்ணெய் வந்துட்டு நல்லா தாராளமாக அப்பளம் பொரியல் அளவு ஊற்றியாச்சு. அப்பளம் பொரிக்க முடியுமா? இதில் பொரிக்கலாம். ஃபர்ஸ்ட் அப்பனா இந்த லவங்கெல்லாம் போட்டா இது? ஏன்னா இந்த இதெல்லாம் போட்டா இந்த இது ஃபர்ஸ்ட் இது போடணுமா? எல்லாம் எடுங்க, எல்லாத்தையும் போடலாம். சொன்னா நம்ப மாட்டீங்க. விஷயம் வந்துட்டு பிரியாணி வாசனை அடிக்குது. கொடுங்க. இதெல்லாம் போடணுமா? இப்பயே பிரியாணி வாசனை அடிக்குதேனா? ஐயோ சாமி, தீ வைக்கமா? எல்லாம் ஒண்ணுதான், எல்லாம் போட்டுக்கின்றதான் தெரியும். எல்லாம் ஒண்ணுதான். சக்தி ஆச்சி தேஜ் எல்லாம் அண்ணன் தான். இந்த தக்காளி வந்துட்டு போட்ட உடனே வந்துட்டு கலர் வந்து மாறுது. இது பெங்களூர் வாங்கிச்சு தக்காளி ஒரு மாதிரி வித்தியாசமா இருந்துச்சு.
உப்பு வந்து தேவையான அளவு போடணும். இதனால கிரீன் ஆக்கிங்கன்னா வந்துட்டு ஆறு பவர்ல ஃபர்ஸ்டே போட்டான். தக்காளி பவுடர் தான் வந்து போடணும். அதனால வந்து ரிட்டர்ன் எடுத்து இங்கே வச்சுக்கிறான். எப்படி வண்டி சமையல் பிரியாணி. இது ஆட்டக்காரன் இது முத்துநாஜராவோ இது முத்துச்சந்திரா இ முச்சந்திரா கேட்டு அதேதான். கறியெல்லாம் போட்டு பிரியாணி வந்து தக்காளி மஞ்சள் தூள் எதுவும் போடலாமா தேவையில்லையா? ஏன்னா எதுவும் போடுறது இல்லையா? வீடு வாங்கினா போதுமா? யூடியூப்ல பார்த்து பிரியாணி வந்து செதற அடிக்கிறேங்க. தயிரெல்லாம் ஊற்றுற தண்ணி ஊற்றலாமா தேவையில்லையா? இல்லை இதுல இது தண்ணியில ஊற்றி தயிர் உள்ள கவருக்குள்ள ஒன்று புளிஞ்சி அப்படி பண்ணா தான் நான் டேஸ்ட் பண்ணுவாங்க. தயிரெல்லாம் போட்டு செய்யறேன்னா என்னைக்கெல்லாம் செஞ்சதே இல்லை இதுவரெல்லாம். ஏன்னா தயிரெல்லாம் போட்டு நான் என்னைக்கும் செஞ்சதே இல்லை இதுவரெல்லாம். ரேட்டை இது பண்ணிட்டா சூடு வைக்கிட்டா நான் சொன்னா இல்லை அந்த தக்காளி தரமா இப்பயா இப்போ ஒரு ஸ்பூன் போட்டா அரை ஸ்பூன் போட்டா பிரியாணி வந்துட்டு சரியான கலர்ஃபுல்லா இருக்குது. என்ன பார்த்தீங்களா அப்படியே செம்ம கலர்ஃபுல். யூடியூப்ல எந்த வீடியோ பார்த்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தெரியல, ஏதோ ஒரு வீடியோ ரேண்டமா பார்த்தேன். பாக்கலையா நீங்க? வீட்டுல செய்யறதா? ஆக்சுவலி இந்த பேஜ் வந்துட்டு டிஸ்குவாலிஃபைட் ஆயிடுச்சுங்க. நம்ம அண்ணனுக்கு வந்து பேஜ் பிடிக்கலையா, அதனால வந்து போடல. போட்டுட்டு போலின்னு சொல்றேன். ஆனா வந்தானே போட்டா நீங்க பேஜ் இப்பதான் யூடியூப் பாக்குறீங்க ரைட்? மான்கறி மாதிரி இதை பாக்குறீங்களே. அதுக்கு தண்ணி ஊத்திட்டு அரிசி போட்டா முடிஞ்சா? ஏன்னா அரிசி போட்டேன், அரிசி தண்ணி ஊத்திட்டு அரிசி போட்டா எலுமிச்சு போலாம். தயிர் எலுமிச்சு ரொம்ப புளிப்பு இருக்குது. சரி புளிப்பு ஒரு மாதிரி சாப்பிடலாம் போடுங்க. கேட்டா கரடி ரைஸ் புளி ரைஸ் எப்படி? தயிரா? தண்ணி வந்துட்டு ஊற்றியாச்சு. குஜிஸ் அப்படின்னா உப்பு மட்டும் பார்த்துட்டு அரிசி தூக்கி போட்டுறேன். ஊற வச்சு காய வச்சுக்கிறேன். கொதிக்கணும்னா என்னது இது வேற? பிரியாணி பண்றதுக்கு அனைத்து தகுதியும் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாண்ணா, நான் ஒரு ஹோட்டலே வைக்கலான்னு நினைக்கிறேன். ஏஜம் பிரியாணி கடையில் ஒன்று வைக்கலான்னு நினைக்கிறேன். என்னன்றீங்க? ஏன்னா கலரை பாருண்ணா, கலர்ஃபுல்லா இருக்குதுங்க வேறண்ணா. எப்படி அடுத்து வந்து சொல்ல முடியாது, கம்சந்திரல ஒரு கடை வச்சாலும் வைக்கணே. ஏன்னா ஏன்னா வைக்கிட்டா வேணாவா? கம்சந்திரல ஒரு கடையை வைக்கலான்னு நினைக்கிறேன். ஆமா, பிரியாணி ஆகாஷ் தம் பிரியாணி, ஆகாஷ் தம் சிக்கன் பிரியாணி. என்னன்றீங்க? முடிவு பண்ணிங்கிறான், பாப்போம். இப்படி தின்னு பார்த்துட்டு செம்ம டேஸ்டா இருந்துச்சு. அவ்வளவுதான், என் ஆகாஷ் யாரும் கட்டியே போட முடியாது, யாரும் பிடிக்க முடியாதுங்க. யாரும் ஆகாஷை தடை கட்ட முடியாதுன்ற மாதிரி பண்ண போறோம். சொன்னா நம்மாட்டுங்க, வாசனை வந்துட்டு கும்முன்னு செஞ்சு அவங்க வச்சுருக்கிறான். வாசனை கும்முன்னு. ஆனா வாசனை அடிக்குதே இல்லையா? உண்மை அடிக்குது தானே? நம்மாட்ட அவர்கிட்ட சொன்னா நம்மாட்டுக்கு உண்மையே நல்லா அடிக்குது வாசனை. ஆனா அது அடியில தீஞ்சிருக்குதா தெரியல. தீஞ்சிருக்கணும்னு உங்களுக்கு தோணுதா?
தோணலன்றீங்களா? தோணுதுன்றீங்களா? தோணலன்றீங்களா? இதெல்லாம் சொல்லல. அது ஒரு இதா இருக்குதுடா. இன்னும் 10 நிமிஷம் வெயிட் பண்ணவே இருக்குது எனக்கு வேற. பிரியாணி வந்துட்டு நல்லா இருக்கு. நல்லா இருக்கானா பிரியாணி? செம்ம டேஸ்டா? அருமையா இருக்குதுன்றீங்களா? உப்பு காரெல்லாம் கட்டாக்குதா? நான் சாப்பிட்டு வரேன். கடைசி அந்த நெய் ஊத்தின ஃபீல் வருதே. நெய்யை ஊத்திட்டு எத்தல அது வருத்தல, அது ஃபீல் வருத்தல. அது காரணம் வந்து ஆகாஷ். ஆகாஷ் இல்ல. கிட்டத்தட்ட நான் இந்த வீடியோவே வந்துட்டு 4-5 நாளா வந்துட்டு இந்த வீடியோவே எடுத்துனுக்கிறேன். இதோட வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கலாங்க. இந்த கண்ணு ரெட் ஆகுது தெரியல. சரிங்க, இதோட வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கலாம். இதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் தட்டுக்கோங்க. அதே மாதிரி உங்களோட அன்பு ஆதரவும் கிள்ளி கொடுக்காம அள்ளி கொடுங்க. சரிங்க, அடுத்த வீடியோ என்ன லோடு அப்படின்னு சொல்லி தெரியல. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை முடிச்சு சொல்லி இன்னைக்கு பிரியாணியோட முடிச்சுட்டு நினைக்கிறோம். இன்னைக்கு சோழி பிரியாணியோட முடிச்சு தானே. இன்னைக்கு லோடு ஆகுது ஒன்றும் ஆகாது, பிரியாணியோட முடிஞ்சு. அடுத்த லோடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. சரிங்க, பாய்.